لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. رواه البخاري في صحيحه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோர் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய இறைவிட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை, கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட பாவமென்று சொல்லப்பட்ட எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில பல பொறுப்புகளை சுமந்தவர்களாக நடமாடி வருகிறோம். அப்படி பொறுப்பு சுமத்தப்பட்டவர்களாக அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பொறுப்புகளை பூர்த்தியாக நிறைவேற்ற பின்னால அல்லாஹ்வுக்கு முன்னால மஹ்ஷர் மைதானத்தில் சந்தோஷமாக போய் நிற்பதற்கு தயாராகும் ஒரு இடமாக இந்த உலகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். யாரும் இந்த உலகத்தில பொறுப்புகள் இல்லாத சுதந்திர பறவைகளாக யாரையும் அல்லாஹ் படைத்தது கிடையாது. ஒவ்வொருவர்களுக்கும் பல பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதிலே ஆகப்பெரிய பொறுப்பு தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் அவனுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதோடு அவர்களால் கொடுக்கப்பட்ட மேலான உயர்ந்த பொறுப்புகளை பொறுப்பாக எடுத்து நிறைவேற்றுவதே இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய மேலான கடமைகளாக இருக்கின்றன. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, அலா குல்லுக்கும் ராய், அலான்னு சொல்லுதே எல்லாரிட கவனத்தையும் திருப்புவதற்காக
ரசூலுல்லாஹ் சொல்லுகிற விடயத்தை கவனமாக கேளுங்கன்னு சொன்னார்கள். குல்லுக்கும் ராய், உங்கள ஒரு சாரார் மட்டுமல்ல, ஒரு கூட்டம் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் அரபியாக இருக்கிறோம், அஜமியாக இருக்கிறோம், ஓதினவராக இருக்கிறோம், ஓதாதவராக இருக்கிறோம், இஸ்லாத்தை முழுமையாக படித்தவராக இருக்கிறோம், இஸ்லாத்துடைய முதல் வகுப்பிலே இருக்கிறாராக இருக்கிறோம், யாராக இருந்தாலும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பு எப்படிப்பட்டதுன்னா, யாருடைய கண்களையும் மூடி தட்டி கழிச்சு போற பொறுப்புகள் அல்ல, மாயாஜால வார்த்தைகளால ஏமாற்றி விட்டு போக முடியுமான பொறுப்புகள் அல்ல, பொய்யான கதைகளை சொல்லி தப்பித்து போகிற பொறுப்புகள் அல்ல. ஏன் அந்த பொறுப்புகளை கண்காணிக்கிறவன் அல்லாஹ் ஜல்லஷானு. கியாமத்தில அந்த பொறுப்புகள்ல கவனக்குறைவாக இருக்கிறவங்க விசாரிக்கப்படுவாங்க என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வகுல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇயத்திஹி, நீங்க ஒவ்வொருத்தரும் அவரவர நிர்வாகம், அவரவர்களுடைய பரிபாலனம், அவரவர்களை கீழுள்ள பொறுப்புகளை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீங்க என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பல பேர் இந்த பொறுப்புகளை விளக்காமலேயே உலகத்தில் வாழ்ந்துட்டு கபரு போய்கொண்டிருக்கிறாங்க. கபரில போய்தான் கண்களை தொடர்கிறாங்க. பொறுப்பு இல்லாதவைகளை பொறுப்பாக தலையில தூக்கி போட்டுக்கொண்டு அதுக்கு பின்னால அலசி திரும்பி நாய் பேய் போல சுற்றி திரும்பிட்டு கபரில கொண்டு போய் கொட்டின பொழுதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தவன் மாறி கண்ணை தொடர்ந்து பார்க்கிறாங்க. இதைத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்துல நிறைய மக்கள் தூக்கத்தோடு வாழ்றாங்க, இவங்கள கண்கள் தொடப்படும் கபரில வச்ச பிறகு அண்ணா சுனியா வைரா மாத்து இன்னவஹு, மக்கள் எல்லாம் தூக்கம், அவங்க மௌத்தா போன பொழுதுதான் கண்களை துறப்பாங்க என்று சொன்னாங்க. மேலான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வாறு எங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை ஒவ்வொருத்தரும் தேடி படித்து மௌத்துக்கு முன்னால் அதை விலகி அதை பூர்த்தி செய்வதற்காக முயற்சி செய்வது அவரவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதுதான் உயர்ந்த ஒரு மேலான கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அப்படியான பொறுப்புகள் ஒன்றுதான் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண்களும் அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவர்களும் அவர்களின் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு வீடுகளை கட்டி கொடுக்கிறது மட்டுமல்ல, மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்வதற்கான அழகான வீடுகளை வாங்குவதும் காணிகளை வாங்குவதும் அதில் பெரிய பெரிய பில்டிங்களை கட்டுவதும் உள்ள வசதியான பொருள்களை உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் கொடுத்து சொகுசு வாழ்க்கைகளை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த வீடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் அதை விட பெரிய பொருட்கள் இருக்கு. வீடுகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது எப்படி ஒரு வாப்பட பொறுப்போ, ஒரு தந்தையினுடைய பொறுப்போ, ஒரு பொறுப்புதாரிக்குள்ள ஒரு மேலான சுமையோ, இது போல இந்த வீடுகளுக்குள்ள சுவர்க்கவாதிகள் தயாரிக்கிறதுக்குள்ள சூழலை ஏற்பாடு செய்ததும் அந்த வாப்பட பொறுப்புதான் என்பதை சொன்னார். கணவனும் மனைவியும் இணைந்து அந்த வீட்டுக்குள்ள நல்ல மனிதர்களை உற்பத்தி செய்யும். இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, அந்த வீடுகளுக்குள் இருந்து அங்க தயாராக ரோட்டுக்கு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் கவலை. இந்த ரோட்ல அநியாயம் செஞ்சு கொண்டு தெரிகிறவங்க, குடு அடிச்சு கொண்டு தெரிகிறவங்க, பாவம் செஞ்சு கொண்டு தெரிகிறவங்க, கள்ள வேலை செய்யறவங்க, சமூக துரோக வேலை செய்யறவங்க, கொள்ளையடிச்சு கொண்டு தெரிகிறவங்க, இப்படியான அநியாயங்கள் அட்டூழியங்களை செய்யறவங்க, இவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னா பொந்துக்குள் இருந்து வாழ மாதிரி வீடுகளுக்குள் இருந்துதான் வந்தாங்க. இவங்க தயாரான இடம் வீடுகள். எல்லாரும் தயாராகி வந்த பொருளுக்கு தான் ஏற்றுறாங்க. வெளியில வந்த பிறகுதான் சமூகத்தில் கண்களில் படுகிறது. அதுக்கு பிறகுதான் பேசுறவங்க பேசுறாங்க, கவலைப்படுறவங்க கவலைப்படுறாங்க, திட்டம் போடுறவங்க திட்டம் போடுறாங்க, பணம் செலவழிக்கிறவங்க பணம் செலவழிக்கிறாங்க, ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறாங்க, அதிகாரிகள் தண்டனைகளை கொடுக்கிறார். அல்லாஹ் கவனம் எடுக்கிறார். வெளியில வந்த போறதில்லை, இவங்க
சின்ன குழந்தையால் உற்பத்தியாகிற நேரமே உரியவங்க கண்ணை திறந்திருந்தா, உரியவங்க நேரங்களை கொடுத்திருந்தா, உரியவங்க முறையாக முயற்சி செஞ்சிருந்தா இப்படி மோசமானவன் உருவாகி வந்திருக்க மாட்டான். இதுதான் எல்லாருடைய பொருள். இந்த விஷயத்துல தொழுங்க நோபடிங்க மட்டுமல்ல குரான் சொன்னது, சொர்க்கத்தை நரகத்தை மட்டுமல்ல குரான் பேசுது. குரான் ஆழமாக பார்த்தீங்கன்னா வீடுகள் எப்படி அமையணும், அதில் உள்ள ஆண் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், பெண் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், குரான் அதை பற்றியும் பேசுது. வீட்டில் உள்ள தாயுடைய பொறுப்பு என்ன, அவர் எவ்வளவு நேரம் வீட்டை கொடுக்கணும், வீட்டில் உள்ள அந்த ஆணுடைய பொறுப்பு என்ன, அவர் வீட்டுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், அவருடைய பொறுப்பு என்ன என்பதையும் குரானும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி தந்தார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை விழித்து சொன்னாங்க. ஆரம்பத்தில் சொன்ன புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் அது ஒரு நீண்ட ஹதீஸ். முன்னணியில் உள்ள பொறுப்புதாரிகள் எல்லாரையும் குறித்து சொன்னாங்க. فَالرَّجُلُ رَاعٍ فِي بَيْتِهِ وَهُوَ مَسْئُولٌ عَنْ رَعِيَّتِهِ. வீட்டில் இருக்கிற வாப்பா, அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளை, அவர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி. உள்ளே பெற்று போடுறது மட்டுமல்ல பொறுப்பு, உள்ள நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்புதாரி. அவர்ல வந்து பேரு முடிக்க வராதிங்க. மனைவியை பார்க்கணும், மனைவியில நடவுட பாவனை என்னன்னு பார்க்கணும், யாருட தொடர்பில் இருக்கிறான்னு பார்க்கணும். உங்களோட பொறுப்பு சஹீஹான ஹதீஸே வந்து நீங்க வெளியில பல பொறுப்புகள் செய்ய ஆண்கள் பெண்களை போல வீட்டுக்குள்ள குந்தி இருக்கிறார். நீங்க தொழிலுக்கு வெளியில போகணும், சமூகத்தில் உள்ள பல பொது சேவைகளை செய்யணும். ஆனா வெளியில இருந்து கொண்டே வீட்டில் உங்களோட கண்ணு இருக்கணும் என்றால் சொன்னார். உங்களோட மகளை பார்க்கணும், மகனை பார்க்கணும், எப்படி பார்வை, எப்படி நட, என்ன பேச்சு, என்ன சிந்தனை, யாரோட தொடர்பு, எங்க போறாங்க, எங்க வராங்க, எல்லா இன்பம் கூட எல்லாத்தையும் நோட் பண்றது வாப்பட பொறுப்பு. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் துனியா அனுப்பி காலையில் 6 மணியிலிருந்து ராவு 12 மணி வரைக்கும் பஜார்ல உண்டு திரிகிறது கூட படைக்கல. அதுக்கு ஒரு குறிச்ச நேரம் கொடுங்க. 4 ஒட்டி குடும்பத்தை கொடுங்க, 3 ஒட்டி மனைவியை குழந்தைகளை பார்க்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சும்மா விட மாட்டார். அந்த கேட்டை நீங்க தாண்டி போயிடாம போகும். பாஸ்போர்ட்டை காட்டினோடனே தொடர்பற்ற கேட்கல துபாயில மாதிரி அந்த கேட் கொள்ளாதது. மனைவியை பிள்ளைகளை பார்த்து அந்த கேட் இருக்கிறேன் எத்தனையோ பேர் லொக் பண்ணி போட்டுருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில சுவர்க்கம் நரகத்தை பார்வையிட்டாங்க. அல்லாஹ் காட்டினான். எல்லாருக்கும் உலகத்தில் காட்டாட்டியும் தலைவரிந்ததை காட்டத்தாடி வரும். அந்த வகையில மனித குலத்தின் மிக சிறந்தவர் இமாமுல் அன்பியாவும் அல்லாஹ் காட்டினார். இதுவும் புகாரியில இருந்தது. அங்க பார்த்தாங்க பனூ இஸ்ராயீலை சேர்ந்த இபாதத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை நரகத்தில் அதாபு செய்யப்படும். பாவத்தில, கும்மாளத்தில, விபச்சாரத்தில் ஈடுபட்ட கேவலமான பொம்பளையில சுஜூதில ருக்குல இருந்து நோக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை நரகத்திலே இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏனப்பா இந்த பெண்ணை போட்டு அதாபு செய்றீங்க? சொல்லப்பட்டுச்சு, இவ வீட்டில பூனை வளர்த்தா, ஒரு மிருகத்தை பறவைய வளர்க்கிறதா அதுக்கு ஷரியத் முறை சொல்லீங்க. அதுல சுதந்திரங்கள் வழங்கப்படும். அதுக்குரிய சாப்பாடு, தண்ணீர், காற்று சுவாசிக்கிறது இதெல்லாம் கொடுக்கப்படும். அதை செய்ய ஏழுமண்டா வளர்க்கணும், இல்லைன்னா திறந்துடணும். அதை தேடி தேடி வரும். இவ பூனைய வளர்த்தா சாப்பாடு கொடுக்கல, பூனை செஞ்சு போயிடும். அல்லாஹ் தூக்கி போட்டா நரகத்தில். ஹதீஸ் இப்படியே வருகிறது, தخلت امرأة النار في هرة حبستها. ஒரு பெண் பூனையை அடக்கி வச்சதுக்காக நரகத்தில் போனான்னு சொல்றாங்க. பூனையமான பூனை குர்ஆனில் இல்ல, ஹதீஸில் இல்ல. பூனைக்கு தொழுகையும் இல்லை, நோக்கும் இல்லை. மிருகம் பறவைகளையும் கியாமத்தில் நரகமும் அனுப்ப மாட்டான், சொர்க்கமும் அனுப்ப மாட்டான். எல்லாத்தையும் வலிமை மண்ணாங்கேன்னு மண்ணாக்கி போட்டுருவாங்க.
அந்த பொம்பளையில உரிமையை கொடுக்கல என்று சொல்லுங்க. ஒரு பொம்பளையை தூக்கி நரகத்தில போட்டிருந்தா குர்ஆன் ஹதீஸு கட்டுப்பட வேண்டிய புள்ளைய முறையாக வளர்க்காத வாப்பா எப்படி தப்பி போயிருந்து சிந்திச்சு பாருங்க. தேசில வீட்டுடைய வீடு கட்டி அதுக்குள்ள நல்லவர்களை உருவாக்குற சூழலை உருவாக்குறது பணத்தாலேயா? அமெரிக்கால மாதிரி கூற போறேன், சிங்கப்பூர்ல மாதிரி சோபா போறேன், ஜப்பான்ல மாதிரி கட்டில் போறேன், சைனால மாதிரி டைல்ஸ் பிடிக்கணும். அந்த நாட்டிலிருந்து சூழல் கொண்டு வரையலாம். சூழல் கொண்டு வர ஒரு குர்ஆன் ஹதீஸ் இருந்து சஹாபாக்கள் இருந்து கொண்டு வரும். அந்த கட்டிலையும் அந்த குட்டுவங்களையும் அந்த டைல்ஸையும் சமைக்கிற சாப்பாடுகளை சாப்பிட்டு உருவாக்குறவர்கள் கல்லராக கொள்ளைக்காரனாக உருவாகாமல் நல்லவர்களாக வரணும் என்றால் சஹாபாக்கள் சூழலை வீட்டில கொண்டு வராம உருவாக்குகிறார்கள். இதனாலதான் சூரத்துல் அஹ்ஸாப் வெள்ளிக்கிழமை காலையில் ஓதும் அலிஃப் லாம் மீம் சஜ்தா, அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த சூரா சூரத்துல் அஹ்ஸாப். இதுல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு வீட்டில எப்படி நடந்து கொள்ளணும்னு முறை சொன்னாங்க. யார் அவங்களோட மனைவிமார்கள்? எங்கள் எல்லாத்தையும் உம்மமார்கள். அவங்களுடைய பேரு உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். பாவிகள தாய்மார்கள், மூமின்கள தாய்மார்கள், நல்லவர்களாக இருப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாருமே அவங்களை நிக்காஹ் செய்ய இயலாத சட்டம் வந்துச்சு. உம்மாவை எப்படி மனம் நிக்காஹ் முடிக்கிறது? வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பாதிஹி அபதா. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு எக்காலத்திலும் அவர்களை யாரையும் நீங்க நிக்காஹ் செய்ய கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க. இந்த உம்மஹாத்துல் மூமினீன்களுக்கு அல்லாஹ் வீட்டோட சூழலை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி தந்தீங்க. அவர்களை மட்டும் சொன்னதல்ல, இந்த உம்மமாரை பார்த்து பின்னால வாரவங்க எல்லாரும் அவங்கள பெண்களையும் இப்படி ஒழுக்கப்படுத்தட்டும், அந்த பெண்களிடம் இந்த ஒழுக்கத்தை வரட்டும். அப்பதான் நல்ல சமூகம் ஒன்று இந்த பூமி மேல இருக்கிறது. அல்லாஹ் இலக்கு வச்சுதான் பாரம் போல இருக்கிற சில கட்டளைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக இதை சொல்லி வெறுமனே கூச்சல் போடுறதால பாவம் ஓடாது, சத்தம் போடுறதால மீடியாவை போயிட்டு பேட்டி கொடுக்கிறதால பாவம் போடாது. வாழக்கூடிய வீடுகளை சரியாக வைக்கணும். நாங்கள் ஒருத்தரை பார்ப்போம், எங்க வீடு எப்படி இருக்கு, நானும் படித்தவர், எங்க வீட்டுக்குள்ள அபூபக்கர் வளருதா அபூ ஜஹல் வளருதா? நாம் படிச்ச வேண்டதுக்காக என்ன போல புள்ள வருகிறார்கள். நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் சாரி, நான் முஃப்தி, நான் ஆலிம், புள்ளையிலும் சாவியாகிறாரு. வீட்டை கவனிக்கிறது என்ன? கவனம் தேவை என்பதற்கான குர்ஆன் சொல்லி. அதனாலதான் முதலாவது டோஸ் எல்லாம் கொடுத்தான் ரசூலுல்லாஹ் மனைவார்கள். முதல்ல உம்மவாறு தயாராகும். அவங்களுக்கு கொடுத்தா டேப்லெட் ஒன்று என்ன கொடுத்தா தெரியுமா? நீங்க அப்படியே ஊட்டி அமைக்கணும்னா துணியாத ஆசையை குறைக்கணும். முதலாவது தேவை துணியாத ஆசை. கண்ட வேகம் வாங்கணும், கண்ட வேகம் தின்னணும், கண்ட வேகம் சுத்தம் தான் அப்படி உருவாக்குறதுக்கு ஏறாது. அது பெரிய சம்பவம். ரசூலுல்லாஹ் சொன்னார், உங்களோட மனைவிமான ஒருத்தரா கூப்பிட்டு சொல்லுங்க, இனிமேலும் என்னோட மனைவியாக நான் உங்களை கணவராக இருக்கணும் என்றால் ரெண்டில் ஒரு பாதையை தெரிவு செய்யுங்க. உங்களுக்கு உலகத்தில் உள்ள ஏறிய பொம்பளை மாதிரி துனியாவோட கட்டிடங்களும் அழகான பொருள்களும் காண்பதையும் அனுபவிக்கிற வாழ்க்கையும் தேவை. உங்களுக்கு கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு உதவி என்று செய்தேன், தலாக்கும் சொல்லியுள்ளேன், வேற பொம்பளே தெரிவிக்கோங்க. நான் சொல்றேன் சூரத்துல் அஹ்ஸாப் கண்டிப்பான பேச்சு. யா அய்யுஹன் நபி குல் லிஅஸ்வாஜி இன் குன்துன்ன துரிதுன அல் ஹயாத் அத்-துன்யா வ ஸீனதஹா. உங்களுக்கு துனியாத வாழ்க்கையும் அதுல பசந்தா தெரிவதை எல்லாம் வேணுமெண்டா பசாஹாவையுங்க வாங்க முன்னைக்கு உமத்திய புண்ண தாவரிப்பு தொகையுள்ள கையத்தால் முத்தாவுடைய தொகை
உஸர்ரிஹுகுன்ன ஸராஹத் ஜமீலா அழகாக தலாக் சொல்லி உள்ளேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆபரேஷனோடு பண்ணினாங்க. அப்படி இல்லை, இதுக்கு பிறகு எங்களுக்கு அல்லாஹ் தேவை, அவனுடைய ரசூல் தேவை. யா ரசூலுல்லாஹ், உங்களோட வாழ்றோம், மறுமையிலே உங்களோட வாழ்றதுக்காக என்று வயின் குன்துன்ன துரிதுனல்லாஹ வ ரசூலஹு வத்தாரல் ஆஹிரா, கொஞ்சம் கஷ்டப்படவாகும், அவங்களுக்கு ஆசிரத்தில் பெரிய உபகாரங்களை வச்சுக்கிட்டு சொன்னார். பெரும் கூலி ஆற்றலில் மஸ்தினாத்தில் அஜரனாமி. முதலாவது செய்ய வேண்டிய ஆபரேஷன். இரண்டாவது சொன்னார், பெண்கள் பேச்சு ஒழுக்கத்துக்குள்ள வரும். படித்தவன் துடித்தவன் உடையானி பெண்கள கண்ணியமே இருக்குது. வெட்கம் இருந்தாங்க, அவர்கள் உடல் அழகோ போட்டிங்கிற நகையோ அவளுக்கு மரியாதை அல்ல. வெட்கம் இருக்கிறதா அவன் பெண். வெட்கம் வரும், குப்பையிலிருந்து வெட்கம் வராது. வெட்க சுபாவம் குப்பையில் இருக்கிறவனே வராது. ஈமான் என்ற பூஞ்சோலையில வாழ்கிறவர்களே தான் வெட்கம் வருவதாக புகாரி ஷரீஃப் இருக்கிறது. ஈமான் என்ற மரத்தில் எத்தனையோ கொப்புகள் இருக்கிறது, அதில் ஒரு கொப்பு தான் வெட்கம் என்றார். ஈமான் என்றார் சொன்னார். வெட்கம் தேவை. ஒரு சஹாபி எல்லா விஷயத்திலையும் வெட்கம், கூச்சம். அவருடன் நான் அவருக்கு புத்திமதி சொன்னார், இப்படி வெட்கப்பட்டுப்பட்டீங்கால முன்னுக்கு போக சொன்னாங்க. ஈமானால வந்த நல்ல தன்மையை நிச்சயமான வெட்கத்தால நல்லதுதான் உண்டாகி முடியும். வெட்கம் நல்லதான் கொண்டு வருவது சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய விஷயங்கள் இருக்குது. பின்னால சொன்னார், நபியுடைய மனைவிமார்களே, உங்களோட பேச்சுகள் மஹ்ரம் இல்லாத அந்நிய ஆபரங்களோட பேசின நேரம் இனிவா நல்ல இனிமையான குரல்ல பேசவானா. உங்களோட கணவனோட பேசுற நேரம் இனிப்பா பேசுவீங்களே, கனிஞ்ச குரல்ல பேசுவீங்களே, இது போல பேசவானம். வாரவங்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, போன்ல பேசுறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்ல. உங்களோட குரலே உங்களோட வீட்டிலிருந்து இன்னொருத்தனோட அனுப்பிடும். இது குர்ஆன்ல கட்டளை, நாங்க கட்டி சொன்னதல்ல. குர்ஆன்ல கட்டளை. சூரா அல் அஹ்ஸாப்ல உத்லு மா ஊஹிய என்ற ஜுஸு முடியிற கடைசி ஆயத்தை பெண்களுடைய பேச்சு எப்படி அமைகிறது. பயத்துமா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உள்ளத்தில நோய் உள்ள பலகீனமான மக்கள் உங்களோட குரலை கேட்டு வித்தியாசமாக யோசிப்பாங்க. அதனால பிரச்சனை வராத மாதிரி அந்நிய ஆட்கள் வந்து கதவை தட்டினா அந்நியத்தில போனைக்கு அவசரமாக பதிலளிக்கணும்டா கடினமா பேசிக்கோங்க. அடுத்த முறை போன் எடுக்க கூடாது நம்ம நினைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பின்னால் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லுகிறது இரண்டாவது விஷயம், ஜக்காத்து கொடுக்கிறது மூணாவது விஷயம். அடுத்த அமல்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லுகிற அமலெல்லாம் பிந்திர விஷயம். சொல்றான், எல்லாத்தை விட பெண்களே வீட்டுக்குள்ள அதிகமான நேரத்தை செலவழிங்க. மிக இம்பார்ட்டான விஷயம். எல்லா ஆண்களும் பெண்களை சொல்லிக் கொடுங்க, வீட்டுக்குள்ள கூடுதல் நேரம் செலவழிங்க. அத்தியாவசிய தேவை இல்லாம கண்டிருக்கெல்லாம் சுத்த போவானம். வீடுகளுக்குள்ளே பணிவருங்கள் என்று சொல்லியிருந்தால் சொல்லுங்கிறது பின்னால சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சில உலமாக்கள் எழுதுறாங்க, எப்போ ஒரு பெண் அடிக்கடி வீட்டுக்கு வெளியில அது இது என்று சுத்த ஆரம்பிக்கிறாவோ புள்ளகள கழுத்தில கால வச்சு மிதிக்கிறவ போல. அவ ஒவ்வொரு சுத்த நேரமும் புள்ளையில அசலாக்க கொண்டுட்டு போறா, புள்ளையில அதவ கொண்டுட்டு போறா, புள்ளையில ஒழுக்கத்தை கொண்டுட்டு போறா. எல்லாம் சாவனே. இந்த ஒழுக்கங்களை நாங்க பேணி எங்களை வீடுகளை மலாய்க்கா மாடுகள் இறங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினா நாங்க யாருமே மேல போட தேவையும் இல்லை, கஷ்டப்பட தேவையும் இல்லை, பேரணிகள் நடத்த தேவையும் இல்லை, மண்டையை போட்டு குழப்ப தேவையும் இல்லை. சாலிகான நல்ல மனிதர்களை தான் உருவாக்க. ஆகவே இந்த மசூரியன்
இந்த மேலான பொறுப்பை இன்றைய குதுபாவிலிருந்து அமானிதமாக எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னிப்பானாக. அதுபோன்று மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களையும் மன்னிப்பானாக. ஹயாத்தோடு உள்ளவர்கள் கபராளிகளாக உள்ளவர்கள் அனைவர்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஷரியத்தை, உன்னுடைய தீனை குழப்பம் இல்லாமல் தெளிவாக விளங்கிக் கொள்கிற விளக்கத்தை நசீபாக்குவாயாக. அதனை அமல்படுத்தக்கூடிய ரூஹையும் ஈமானையும் தந்தருள்வாயாக. அரைகுறையாக மார்க்கத்தை புரிந்து துனியாவை விளந்து ஆகிரத்தில் நஷ்டப்படும் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடா